ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். வண்டி என்ன வர வழியில டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. நல்லா ஏறி அடிக்கணுமே. படத்தை வந்து இப்போ விமர்சனமே 18+ விமர்சனம்னு சொல்லிடலாம். ஏன்னா படம் முழுக்கவே அடல்ட் சீன் தான், சீன் மட்டும்தான், டயலாகே கிடையாது. டயலாக் ஃபுல்லாகவே வந்து ஒரு டயலாக் இருந்தாலுமே அந்த டயலாக் ஃபுல்லாகவே வந்து டபுள் மீனிங்காகவே இருக்கும். ஒரு டயலாக் கூட வந்து சிங்கிள் மீனிங்காகவே இருக்காது. படத்தோட ஹீரோ திரிகுன், ஹீரோயின் வந்து ஸ்ரீஜிதா கோஷ், அவங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. திரிகுன் அவர் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸ்ரீஜிதா கோஷ் அவங்க வந்து அனிதாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சிவா அனிதா 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. சிவா சீனியரு, அனிதா ஜூனியரு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. சந்தித்து பேசி பழகி அது வந்து காதலாக மலருது. காதலாக மலரி ஒரு வருஷம் கடந்து முடிஞ்ச உடனே அனிதா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சிவா கூட எப்படி இருக்குது ஒரு வருஷம் லைஃபு அப்படின்லாம் பேசும்போது, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம், எல்லோரும் 2 பேரும் வந்து எங்களோட காதலை வந்து அப்படியே வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, அப்போ உங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலையா அப்படிங்கிறதுல பேசும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு, இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, அப்போ தான் வந்து காதல் வந்து அப்படியே இருக்கும், இல்லைன்னா காதல் கட்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அப்போ ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சிவாவை கூட்டிகிட்டு அனிதா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் தனியாக இருக்காங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிவா உட்காந்து அழுகிறாரு. எதுக்காக அழுகிறாருன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கு சீன் போகுது. அங்கே வந்து இனியாவை டியூஷன் டீச்சராக தெரியும். அந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்போது இனியா கூட ஒரு உறவு ஏற்பட்டுருது. அதனால் வந்து அப்போ அந்த சீனரியை அப்படியே வந்து அனிதா கிட்ட சொல்லிடுறாரு. அதனால் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுது. திரும்ப அந்த சீன் போயிட்டுருக்கு. பிரேக்கப் ஆனதுனால ரெண்டு பேரும் மீட் பண்ணல. திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் மீட் பண்ணி திரும்பவும் லவ் சேருது. திரும்பவும் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி சிவா அழுகிறாரு. கேட்டால் திரும்ப இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அந்த பக்கம் ஒரு ஆன்ட்டி கூட பழக்கம் ஏற்பட்டு ராதா, அவங்க தான் வந்து சுந்தரா ட்ராவல்ஸில் படத்தில் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க தான் அந்த ராதா தான். அந்த ஆன்ட்டி கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்க கூடயும் உறவு வச்சுருக்கிறாரு சிவா. இந்த செய்தி இப்போ சொன்ன உடனே திரும்பவும் அனிதாவுக்கும் சிவாவுக்கும் லவ் பிரேக்கப் ஆகிடுது. இந்த பிரேக்கப் ஆன லவ் திரும்ப சேர்ந்துச்சா, அதுக்கப்புறம் நடந்த கலப்படம் என்னென்ன அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இது முழுக்க 18+ கண்டென்ட்டோட தான் படம் முழுக்கவே எடுத்திருக்காரு. படத்தோட டைட்டில் கீழேவே ஏன்னு போட்டு ரவுண்டாக ஒன்று பெருசாக வச்சுருப்பாங்க. சின்ன குழந்தைங்க யாருமே போய் படம் பார்க்காதீங்க, படம் பார்க்கவும் விட மாட்டாங்க தேட்டரில். இந்த படத்தோட அந்த டைரக்டர் வந்து எந்த மைண்ட் செட்டில் இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல. பார்க்குற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் போல இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தை இதுக்கு மேலே படத்தை சொல்லி நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் ஆளாக விரும்பலை. நீங்களே போய், அதுவும் முழுக்க 18+ தான், அதனால் அந்த மைண்ட் செட்டோடு போங்க. கர்ச்சீப் எடுத்துக்கோங்க. எதுக்காக கர்ச்சீப்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்க பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால் முகத்தை மூடி வச்சுட்டு தியேட்டருக்குள்ளே போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.